கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமாக அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்ட அன்பு சகோதர மற்றும் சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் நம்முடைய சர்வ வல்லமை கொண்ட பரலோக பிதாவாகிய தேவனுடைய பரிசுத்தம் நிறைந்த நாமத்தினாலும் அவரது ஒரே பேரான குமாரனும் நமது அருமை இரட்சகரும் ராஜாவுமாகிய கிறிஸ்து இயேசுவனுடைய பரிசுத்தமான நாமத்தினாலும் கிருபை அன்புடன் கூடிய சமாதானமும் உண்டாகி பெருக கடவது என்கிற அன்பின் வாழ்த்துக்களை முன்னதாக தெரியப்படுத்திக் கொள்கிறேன். அடியேன் சார்ந்திருக்கிற பழனி ஐக்கியத்தாருடைய அன்பின் வாழ்த்துக்களையும் இந்த வேளையிலே உங்கள் மத்தியிலே நான் பகிர்ந்து கொண்டு தொடர்ந்து ஆசரிப்பு கூடாரத்தினுடைய 4வது அத்தியாயம் தாமிர பலிபீடம் எனக்கூடியது இந்த ஒரு அத்தியாயத்தினுடைய தலைப்பு. அதில் இதுவரைக்கும் 2 பாடங்கள் நம்ம பார்த்துருக்குறோம். இன்றைய நாளில் பாடம் 3ஐ நம்ம பார்க்கணும். அப்போ அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு கடந்த முறை நம்ம பார்த்துட்டு இந்த பாடத்திற்கான தலைப்பு பலிபீடத்தினுடைய பிரதிஷ்டை. இந்த முறை அந்த பிரதிஷ்டை, அந்த பலிபீடத்தினுடைய பிரதிஷ்டையினுடைய பாகம் 2 4வது அத்தியாயத்திலேயே இது ஒரு 2 பார்ட்டாக நம்ம பிரித்து பார்க்குறோம். அப்போ கடந்த முறை நம்ம பார்க்கும்போது முதலாவதாக அந்த 2 பாடங்கள்லையும் நம்ம கவனிச்சிட்ட விஷயம், நமக்கு ஒரு பலிபீடம் உண்டு, அதற்குரியவைகளை புசிப்பதற்கு கூடாரத்தில் ஆராதனை செய்தவர்களுக்கு அதிகாரம் இல்லை, ரைட்ஸ் இல்லை, அல்லது அதை குறித்த புரிதல் இல்லை, அல்லது அந்த ஸ்லாக்கியம் அவங்களுக்கு கிடைக்கல. அப்போ நமக்கான பலிபீடம் என்று அப்போஸ்தலன் எபிரேயரில் குறிப்பிடக்கூடிய அந்த பலிபீடம் ஸ்பிரிச்சுவலாக நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்தது, அவருடைய ரேன்சம் குறித்தது, அல்லது அந்த ஈடுபலியை புரிந்து கொண்ட மனதுடையவர்களை குறித்தது. இந்த நமக்கு என்ற வகுப்பார் இந்த சுவிசேஷ யுகத்தில் யாரெல்லாம் கர்த்தராக இயேசு கிறிஸ்து எங்களுக்காக மரித்திருக்கிறார் என்பதை மனதார விசுவாசித்து தங்களை பாவி என்று அறிக்கையிடக்கூடிய ஒவ்வொருவரும் விசுவாசத்தில் முதலாவது நீதிமானாக்கப்படணும். பலிபீட திட்டம் நெருங்கும் போது ஆசரிப்பு கூடாரத்தினுடைய என்ட்ரியே பலிபீடம் தான். அதுக்கப்புறம் தான் அடுத்தடுத்த ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம முன்னோக்கி போக முடியும். அப்போ தன் குமாரனை சந்திக்காமல் யாருமே தன்னிடம் வருவதை தேவன் விரும்பலை. குறிப்பாக தன் குமாரன் உலகத்திற்காக மரித்திருக்கிறார் என்பதை பிலீவ் பண்ணிட்டு கிறிஸ்துவிடம் முதலாவது ஒரு உறவுக்கு வந்துடணும். தங்களை பாவி என்று சரண்டர் பண்ணி கிறிஸ்துவிடம் ஒரு அர்ப்பணிப்புக்கு வந்துடணும். தங்களை சரண்டர் பண்ணுறது ஒரு அர்ப்பணிப்பு தான். அப்போது அவர்கள் விசுவாசத்தினால் நீதிமானாக்கப்படுகிறார்கள். இப்படி இன்றைக்கி இந்த சுவிசேஷத்தில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் விசுவாசத்தில் நீதிமானாக்கப்படுவதற்கு ரெடி. ஆனால் நமக்கு ஒரு பலிபீடம் அப்படிங்கிறது அதற்கு மேலே பலி செலுத்தக்கூடிய வாய்ப்பு. இது உடன்படிக்கை செய்தவர்களுக்கு மாத்திரமே இருக்கக்கூடிய ஒரு புரிதல். இது இந்த பார்வையில் பவுல் பேசும்போது அது எல்லா விசுவாசிகளுக்கும் பொருந்தாது. ஏன் தேவன் நம்மளை நீதிமானாக்கினார் என்பதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணின பின்பு நாம் ஏதோ செய்ய தேவன் விரும்புகிறார் அப்படின்னா இந்த பலிபீடத்தின் மீது நமது பலிகளை ஏறெடுக்க தேவன் நமக்கு ஒரு சான்ஸ் கொடுத்துருக்கிறாரு. அதுதான் நமக்கு அப்படிங்கிறார். அப்போ இந்த வாய்ப்புக்குள்ளே கூடாரத்தில் ஆராதனை செய்தவங்கன்னா மாம்சீக யூதர்கள், ஆசாரியர்களாக இருந்தாலும் லேவியர்களாக இருந்தாலும் நெருங்கி பலி செலுத்தினாங்க. பட் அதனுடைய அடையாள அர்த்தங்களை தேடக்கூடிய மனப்பக்குவத்தில் யாருமே இல்லை. ஒருவேளை அடையாள அர்த்தங்களில் கவனம் செலுத்தியிருந்தாங்கன்னா அவர்கள் முன்னின்ற பலிபீடமாகிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அவர்கள் நிராகரிச்சிருக்க மாட்டாங்க, சிலுவையில் அறைஞ்சிருக்க மாட்டாங்க. இதுதான் நம்ம பார்க்குறோம். அப்போ ஒரு பரிபூர்ணமான மனிதன் தேவனிடத்தில் ஒப்புரவாகுவதற்காக மரிக்கணும். ஆதாமுக்கு பதிலாக அந்த மனிதன் தேவகுமாரனாக இருந்தார் என்பதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணின பிறகு நமக்கான ஒரு பலி செலுத்தும் வாய்ப்பு சுவிசேஷத்தில் இருக்குது. இது எல்லாருக்கும் கிடைக்கல. இப்போ தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையே இருக்கக்கூடிய இந்த ஒரு ஒப்புரவாகுதலை செய்யக்கூடிய இந்த ஒரு பலிபீடம் பிரதிஷ்டை பண்ணப்பட்டதை குறித்து தான் கடந்த பாடத்தில் நம்ம பார்த்துருந்தோம். 2 விதமான பிரதிஷ்டை எங்கே கடந்து போனது. யாத்திராகமம் 49, 40, 9, 10 நம்ம படிச்சிருந்தோம். வாசிங்க. யாத்ராகமம் 40ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் முதல், அபிஷேக தைலத்தை எடுத்து வாசஸ்தலத்தையும் அதிலுள்ள யாவையும் அபிஷேகம் பண்ணி அதையும் அதிலுள்ள சகல பனிமுட்டுக்களையும் பரிசுத்தப்படுத்துவாயாக, அப்பொழுது பரிசுத்தமாயிருக்கும். தகன பலிபீடத்தையும் அதன் சகல பனிமுட்டுக்களையும் அபிஷேகம் பண்ணி அதை பரிசுத்தப்படுத்துவாயாக, அப்பொழுது அது மகா பரிசுத்தமான பலிபீடமாயிருக்கும். இங்க இன்னும் மிருகத்தினுடைய பலி செலுத்தப்படலை, பலிபீடத்தின் மீது இரத்தம் சிந்தப்படலை. என்ன சொல்ல போனால்
ஆசரிப்பு கூடாரத்தில் எந்த மிருகத்தினுடைய பலியும் ஏறெடுக்கப்படுவதற்கு முன்னதாக கூடாரத்தினுடைய சகல பனிமுட்டுகளும் அபிஷேக தைலத்தினால் பிரதிஷ்டை பண்ணப்பட்டது. ஒன்லி வாசனை தான். அங்கே என்ன இல்லை, இரத்தம் இல்லை, மரணம் என்ன சம்பவிக்கலை. எந்த காளையோ வெள்ளாட்டுக்கடாவோ எந்த மிருகங்களுடைய உடல் தகனமோ அல்லது இரத்தம் சிந்துதலோ நடைபெறுவதற்கு முன்னதாக பலிபீடத்தை ஆசாரியர்களும் ராஜாக்களும் மாத்திரமே அபிஷேகம் செய்து வைக்கணும். அவர்களை மாத்திரமே அபிஷேகம் செய்து வைக்கணும் அபிஷேக தைலத்தில். அதை கொண்டு பலிபீடத்தையும் ஆசரிப்பு கூடாரத்தினுடைய சகல பணிமுட்டுகளையும் தேவன் பிரதிஷ்டை பண்ண சொன்னார். அப்போ ராஜாவாக ஆசாரியனாக தெய்வீக திட்டத்திலேயே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்படி இருக்கிறார் என்று தேவனுடைய சிருஷ்டிப்பின் ஆதி முதலாய் நம்ம சர்ச் பண்ணோம். பலிபீடம் மாம்சத்தில் இருக்கக்கூடிய கிறிஸ்துவை தான் குறிக்கும். அந்த காப்பராக இருக்கட்டும், சித்தி மரமாக இருக்கட்டும், நம்ம உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். மரம் மாம்சத்தின் அடையாளம் தான். காப்பர் ஒரு நீதிமானுக்குரிய நிலையில் கிறிஸ்து எப்படி இருந்தார் என்பதை காட்டுது. ஆனால் பாயிண்ட் நம்ம எப்படி பார்த்தோம் அப்படின்னா, இந்த முதலாவது அபிஷேகம் எங்கேயே ஏற்பாடு பண்ணப்பட்டது. பலி நிறைவேறினது வேணா கல்வாரியில், அதுக்கு முன்னாடி ஞானஸ்தானத்திலேயே அவர் ஒரு பரிபூர்ண மனிதனாக ரெடி ஆகிட்டார். அது ரத்தம் சிந்துவதற்கு முன்னாடி இருந்துட்ட பலிபீடம் வச்சுக்கலாம். அப்போது உடன்படிக்கைக்கு முன்னாடி கிறிஸ்து ஆயத்தமாக இருந்த நிலை அந்த அபிஷேகத்தினால் அபிஷேகம் பண்ணப்படுவதுன்னு புரிஞ்சுக்கலாம். கர்த்தருடைய உடன்படிக்கை ஆரம்பமானதிலிருந்து பலிபீடம் ரத்தம் சிந்த ஆரம்பிக்கிற தருணம் முடியுது கல்வாரியில். நமக்கு நிஜத்தில் பார்க்கும்போது கல்வாரியில் தான் ரத்தம் சிந்தப்படுது. ஸ்பிரிச்சுவலாக அவர் எப்போ இருந்து பலியாக்கப்பட்டார் அப்படின்னா, ஞானஸ்தானம் எடுத்த தினத்தில் இருந்து, அன்றைய நாளில் இருந்தே. ஆனால் எங்கே இருந்து தேவன் தனது தெய்வீக திட்டத்தில் இந்த காரியத்தை சித்தமாக கொண்டிருந்தார்னு சொல்லும்போது தான் நிறைய வசனங்கள் நம்ம படித்தோம். கொலோசையரில் படித்தோம், நீதிமொழிகளில் வாசித்தோம். தெய்வீக திட்டத்தில் பிதாவாகிய தேவன் தனித்திருந்த ஒரு ஆதி இருக்குது. அந்த ஆதியை நம்ம கண்டுபிடிக்க முடியாது. தேவகுமாரன் சொல்கிறாரு, நான் ஜெனிப்பிக்கப்பட்டேன் என்று. தேவனும் சொல்கிறாரு, நீர் என் நேசகுமாரன், இன்று நான் உம்மை ஜெனிப்பித்தேன்னு பிதாவாகிய தேவனும் சொல்லியிருக்கிறாரு. நான் ஜெனிப்பிக்கப்பட்டேன்னு நீதிமொழிகளில் கிறிஸ்துவும் சொல்லியிருக்கிறாரு. அப்போ கிறிஸ்துவுக்கு ஒரு ஆதி உண்டு, தேவ தூதர்களுக்கு ஒரு ஆதி உண்டு, அண்ட சராசரங்களை வானத்தையும் பூமியும் சிருஷ்டிக்கும் போது ஒவ்வொரு ஆதி உண்டு. ஆனால் தேவன் தனித்திருந்த ஆதியை நம்மளால் புரிந்து கொள்ளவே முடியாது. அப்போ அவர் தனிமையாக இருந்த ஆதிக்கு துவக்கம் இல்லை. முன்னோக்கி போய் அந்த ஆதியை நம்ம என்ன பண்ண முடியாது, கண்டுபிடிக்க முடியாது. அப்போ அனாதி தேவன் தன் குமாரனை உருவேற்படுத்தி தன் குமாரனுக்குள் உலகத்தையும் சகல அண்ட சராசரங்களையும் வானத்துக்குரிய சிருஷ்டியையும் பூமிக்குரிய சிருஷ்டியையும் சிருஷ்டிக்க முடிவு பண்ணார். இப்போ பலிபீடம் பூமிக்குரிய கர்த்தருடைய சரீரத்தை தான் குறிக்குதுனாலும் எல்லா விஷயத்துக்கும் எப்போ இருந்தே அவர் ஆயத்தப்படுத்தப்பட்டார் அப்படின்னா, உலக தோற்றத்திற்கு முன்னதாகவே தன் மகனை இந்த மனுக்குலத்தை சிருஷ்டிக்கும் போது என்ன சம்பவிக்கும் அப்படின்னு ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. அப்போ தேவன் கர்த்தர் சொல்கிறாரு, அப்பா என்னை அனுப்புங்க, நானே போகிறேன். யாரை கொண்டு சிருஷ்டித்தாரோ அவரையே உலகத்திற்கு அனுப்புகிறார். அதுதான் உலக தோற்றத்திற்கு முன்னதாக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி என்று நம்ம பார்க்குறோம். அப்போது மனிதன் தேவனுடைய சாயலின்படியேயும் ரூபத்தின்படியேயும் உண்டாக்கப்பட்டு பூமியில் இருந்துட்டு அந்த சில நாட்களில் 2 ஆண்டுகளில் விழுந்துட்டான். இதை தேவன் தெய்வீக திட்டத்தில் ஆதியிலேயே அறிந்தவராக பிதா குமாரனுடைய சிருஷ்டிப்பு 2 பேரும் இணைந்து டிஸ்கஸ் பண்ணி சிருஷ்டிக்கும் போது பரிபூரணத்தை தொடக்கத்திலே பார்த்துட்டாங்க. பூமியினுடைய வீழ்ச்சியும் அவங்களுக்கு தெரியும், மனிதர்களுடைய அனுபவமும் அவங்களுக்கு தெரியும். இதன் மூலம் தேவ தூதர்கள் பார்த்து கற்றுக்கொள்வாங்கங்கிறதும் அவங்களுக்கு தெரியும். இந்த பூமி தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கும் பாதப்படி பரீட்சை எழுதக்கூடிய இடம். திருச்சபையை இங்கே வச்சு தான் ரெடி பண்ணுறாரு. அவங்களுக்கும் இதுதான் பாதப்படி. முழு உலக மனிதர்களுக்கும் தேவ தூதர்களுக்கும் உலகத்தின் இரட்சகராகிய கிறிஸ்துவுக்குமே பூமியை பாதப்படியாக்க தேவன் சித்தம் கொண்டார். பரீட்சை எழுதக்கூடிய ஒரு பாடசாலை. அப்போ இது அகில சகல சிருஷ்டிப்புக்கும் முந்தைய திட்டம் தான் அது. அந்த திட்டத்தில் தன் மகனை லோகோஸாக இருந்தவரை பூமிக்கு மாம்சத்தில் அனுப்ப விரும்பினார் என்பது பலிபீடம் அபிஷேகத்தினால் பிரதிஷ்டை பண்ணப்படுவது, ஒரு பரிபூரண மனிதனாக. அதுக்கு முன்னாடி
சகல தெய்வீக திட்டமும் அவருக்குள்ளே தான் அடங்கி இருக்குது. அது ஒரு விதத்தில் அபிஷேகம் என்று நம்ம புரிந்து கொள்ளலாம். இப்போ அந்த மனுக்குலத்தை மீட்பதற்கான மீட்பின் வேலை எப்படி சாத்தியம், எப்படி செயல்படும் என்று சொல்லும்போது தான் அந்த காளை, பாவ நிவாரண பலியினுடைய காளையினுடைய ரத்தம் தெளிக்கப்படுவதை படித்தோம். வாசிங்க. லேவியராகமம் 8ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் முதல். பாவ நிவாரண பலிக்கான காளையை கொண்டு வந்தான். அதனுடைய தலையின் மேல் ஆரோடும் அவன் குமாரரும் தங்கள் கைகளை வைத்தார்கள். அப்பொழுது அது கொல்லப்பட்டது. மோசே அதன் இரத்தத்தை எடுத்து தன் விரலினால் பலிபீடத்தின் கொம்புகளின் மேல் சுற்றிலும் பூசி பலிபீடத்திற்காக பிராயச்சித்தம் செய்து மற்ற இரத்தத்தை பலிபீடத்தின் அடியில் ஊற்றிவிட்டு அதன் மேல் பாவ நிவர்த்தி செய்யும் பொருட்டு அதை பரிசுத்தப்படுத்தினான். ஆமாம், பாவ நிவாரண பலிக்கான காளை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறிக்குது. ஆரோனும் இந்த இடத்துல கர்த்தராக இயேசு கிறிஸ்துவுக்கு நிழல். ஏன்னா அந்த காளை பரிபூர்ண சரீரத்தில் இருந்த கிறிஸ்து தன்னை மனதார எப்படி ஒப்பு கொடுக்கிறார் என்பது ஆரோன் அந்த காளையை என்ன பண்ணுறார், தலையின் மேலே கை வைக்கிறது நமக்கு காட்டுது. மோசே இந்த ஏற்பாட்டை செய்த பிதாவாகிய தேவனை அடையாளப்படுத்துகிறார். உடன் ஆசாரியர்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய சரீரமாகிய சபை இந்த சுவிசேஷ யுகத்தில் முன்னதாக கர்த்தர் இயேசு கிறிஸ்துவனுடைய பலியை எப்படி அவங்க அங்கீகரிக்கிறாங்க என்பதை காட்டுது. இப்போ இரத்தத்தை கொம்புகளில், பலிபீடத்தினுடைய 4 கொம்புகளையும் பூசிட்டு மீதமான இரத்தத்தை என்ன பண்ணிடுறாராம், பலிபீடத்திற்கு அடியிலே ஊத்திடுறார். இவ்விதமாக இந்த இரத்தம் பலிபீடத்தின் மேலேயும் கொம்புகளில் பூசப்பட்டது. பலிபீடத்திற்கு அடியில், அதாவது பூமியில் இரத்தம், மீதமான இரத்தம் அனைத்தும் ஊற்றப்பட்டது என்று நம்ம பார்க்கணும். இப்போ அன்பான சகோதர சகோதரிகளே, மோசேயினுடைய விரலின் மூலமாக இந்த பிராயச்சித்தம் செய்தது என்ன என்று நம்ம பார்க்கும்போது, பரலோக பிதாவாகிய தேவன் ஒரு நியாயப்பிரமாணத்தை உண்டாக்கி ஏதேன் தோட்டத்திலேயே சொல்லிட்டாரு பரிபூர்ண மனிதனுக்கு, இல்லைங்களா? இப்போ அந்த தண்டனை தீர்ப்பு, அந்த நியாயப்பிரமாணத்தை அவரே தன் விரலின் மூலமாக அதற்கான பிராயச்சித்தம் செய்து நீக்குகிறார் என்று நம்ம அங்கே பார்த்தோம். அப்போ பலிபீடத்தினுடைய இந்த கொம்புகள் 4ம் குறிக்குது. சகோதரர் அங்கே குறிப்பிடுறாங்க வல்லமை, தெய்வீக வல்லமை. கொம்புன்னு வந்துட்டாலே வேதாகமத்தில் அதனுடைய ஆவிக்குரிய அடையாள அர்த்தம் வல்லமை, ஒரு சக்தி, ஒரு பவர், அதை நமக்கு காட்டுது. ஆனால் இந்த வல்லமை, கொம்புகள் வல்லமை தான். அந்த கொம்புகளுக்கு எப்படி வல்லமை உருவானது அப்படி பார்த்தீங்கன்னா, பலிபீடம் இப்படி பிளேனாக இருக்கும்போது அதுக்கு வல்லமை உருவாகலை. அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து லோகோஸாக இருந்த போதோ அல்லது பரிபூர்ண மனுஷனாக இருந்த போதோ உலகத்தை மீட்பதற்கோ உலக இரட்சகராக இருப்பதற்கோ அவருக்கு வல்லமை உருவாகலை. புரிஞ்சிட்டிங்களா? பலிபீடத்தின் மீது இரத்தம் பூசப்பட்ட பின்பே என்பது கல்வாரியில் கர்த்தர் இயேசுவினுடைய மரணம் நிறைவேறி தீர்ந்த பின்பு. நல்லா கவனிச்சிங்கன்னா, மரித்து உயிர்த்த கிறிஸ்து தான் அப்போஸ்தலர்கள் முன்பாக தோன்றும் பொழுது வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டதுங்கிற வார்த்தையை பயன்படுத்துவார். அதற்கு முன்னதாக பழைய ஏற்பாட்டில் தோன்றின லோகோஸாக இருக்கும் பொழுது எந்த இடத்திலும் தனக்கு வானத்திலும் பூமியிலும் என்ற வார்த்தையை அவர் பயன்படுத்தினதாக நம்ம பார்க்க முடியாது. மாம்சத்தில் இருந்துட்ட அந்த 33 ஆண்டுகளிலும் நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா பலிபீடம் ரத்தம் பூசின பின்னாடி அந்த பலிபீடத்துக்கு இருக்கக்கூடிய வல்லமை இஸ்ரேல் ஜனங்களுடைய பாவங்களை மன்னிக்க, ஆசாரியர்களுடைய பாவங்களை பலவீனங்களை மன்னிக்க, அவர்களுடைய பலியையும் ஏற்றுக்கொள்ள என்று எல்லா காரியங்களுக்கும் ஒரு மூலதனமாக இருந்தது. ஆசரிப்பு கூடாரத்தை நெருங்கும் ஒவ்வொருவருக்குமாக பரிந்து பேசுகின்ற ஒரு இடமாகவும் இஸ்ரேல் ஜனங்கள் மனுக்குலத்தை அடையாளப்படுத்துகிறாங்க. அவங்களை ஒப்புரவாக்கக்கூடிய வேலை செய்து திருச்சபையினுடைய பலியை தேவனிடத்தில் ஒப்புரவாக்குறது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய அன்றாட பலவீனங்களுக்காக பரிந்து பேசுகிறவராகவும் இருக்கிறார் கிறிஸ்து. இப்படி சகலவிதமான பவர்ஃபுல்லான நிலைமைக்குள்ளே உயிர்த்தெழுந்த பின்பு தான் கர்த்தர் இயேசு கடந்து போனார்.
ஸோ இரத்தம் பூசப்பட்ட பின்பு என்பது மீட்கும் பொருள் நிறைவேறி மரித்து உயிர்த்த பின்பு சகலத்தையும் வாங்கக்கூடிய அதிகாரம், சகலத்தையும் மீட்கக்கூடிய அதிகாரம், சகலத்தையும் ஜெயிக்கக்கூடிய ஒரு வல்லமை எல்லா விதத்திலும் பிதாவாகிய தேவன் குமாரனுக்கு அருள் செய்திருக்கிறார் என்று நம்ம பார்க்குறோம். ரீப்ரிண்ட்லேருந்து ஒரு பாயிண்ட் நம்ம வாசிக்கலாம். 30:53. அவர் பலிபீடத்தின் கொம்புகளில் இரத்தத்தை பூசினார். நியாயப்பிரமாணமானது, அதாவது நியாயப்பிரமாணத்தின் விரலானது சிந்தப்பட்ட இரத்தத்தினால் பூமிக்குரிய பலி ஏறெடுக்கப்பட்ட பலிபீடமானது தேவனால் அங்கீகரிக்கப்பட்டது என்பதையும், பலிபீடத்தின் வல்லமையை உணர்ந்தோர் அனைவரும் முதலில் அதை பரிசுத்தப்படுத்திய இரத்தத்தை உணர்ந்தவர்களாக இருக்க வேண்டும் என்பதையும் இவ்விதமாக சுட்டிக்காட்டியது. ஆகையால் தாமிர பலிபீடமானது முதலாவது மனிதனாகிய கிறிஸ்து இயேசுவின் பரிபூரணத்தை குறிக்கின்றது. அந்த பலிபீடத்தின் மீது நமக்கான பாவ நிவாரண பலியாக ஏறெடுக்கப்பட்ட அவருடைய பலியானது தேவனால் அங்கீகரிக்கப்பட்டு அதன் மீது ஏறெடுக்கப்படும் வேறு எந்த பலியையும் பரிசுத்தப்படுத்துகிறதாயும் இருக்கிறது. ஆமாம், இதில் உங்களுக்கு கிளீனாக அந்த விளக்கத்தை சகோதரர் நமக்கு கொடுத்துருக்கிறாரு. பலிபீடத்தின் கொம்புகளில் இரத்தத்தை பூசினார். நியாயப்பிரமாணமானது நியாயப்பிரமாணத்தின் விரல் என்றே கொடுக்குறாரு பாருங்க, த ஃபிங்கர் ஆஃப் த லா. சிந்தப்பட்ட இரத்தத்தினால் ப்ராக்கெட்டில் ஜீவன், கொடுக்கப்பட்ட ஜீவன். இரத்தத்தை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்? ஒரு பலிபீடத்தின் கொம்புகள் மேலே ரத்தம் பூசப்பட்டது, ஒரு விலங்கினுடைய ரத்தம் அப்படிமா சாதாரணமாக பார்க்காம அந்த மிருகத்தினுடைய ரத்தத்துக்குள்ளே என்ன இருக்குன்னா ஒரு ஜீவன். இப்போ அந்த ஜீவன் யாரை அடையாளப்படுத்தக்கூடியதாக இருக்கு என்று சொல்லும்போது, இந்த இரத்தத்தின் மூலம் கொம்புகளுக்கு வல்லமை உண்டானது போல இந்த பலிபீடம் இரத்தத்தினால் பிரதிஷ்டை பண்ணாதிருந்தால் அதுக்கு இப்படிப்பட்ட ஒரு வல்லமை உண்டாயிருக்காது. அப்போ அந்த கொம்புகளின் வல்லமையை உணர்ந்திருக்கிற ஒவ்வொருவரும் கொம்புகளின் மீது பூசப்பட்ட இரத்தம் ஏன், இதுதான் மாம்சீக யூதர்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலை. அப்போது ஆவிக்குரிய அடையாள அர்த்தத்தில் நம்ம உற்று கவனிக்கும் போது இந்த இரத்தம் பூசப்படலைன்னா அதுக்கு வல்லமை இல்லை அப்படிங்கிறது எதை நம்ம புரிஞ்சுக்கணும்னா, ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்து ஒரு பரிபூரண மனிதனாக மாத்திரம் இருந்துட்டு நிறைய சொற்பொழிவு பண்ணிட்டு மலைப்பிரசங்கம் பண்ணிட்டு அற்புத அடையாளங்கள் எல்லாம் செஞ்சுட்டு இப்படி மாத்திரம் வந்து கடந்து போயிருந்தார்னா, அதாவது பலிபீடம் அபிஷேக தைலத்தினால் அபிஷேகம் பண்ணப்பட்ட கண்டிஷனில் மாத்திரம் இருந்துருந்துச்சுன்னா நமக்கு ஆச்சரியத்தை தந்திருக்கலாம் இல்லைங்களா? அவருடைய பேச்சு வியப்பாக இருந்திருக்கலாம், பைபிள் கூட நம்ம படிச்சிருக்கலாம். ஆனால் மறிக்காமல் இருந்திருந்தார்னா இந்த கொம்புகளுக்கு வல்லமை இல்லை. அதாவது உலகத்தை மீட்கக்கூடிய ஒரு பவர்ஃபுல்லான நிலைமைக்கு கர்த்தராக இயேசு கிறிஸ்து கடந்து போயிருக்க மாட்டார். அதை தான் கீழே சொல்கிறார். அப்போ அந்த பலிபீடத்தை விசுவாசிக்கிற ஒவ்வொருவரும் பலிபீடம் எப்படி வல்லமை உள்ளதாக மாறுச்சு, அந்த கொம்புகள் எப்படி வல்லமைக்கு அடையாளமாக மாறுச்சுன்னா, ஜீவனுக்கு அடையாளமான இரத்தம் எங்கே சிந்தப்பட்டது? கல்வாரியில். அந்த இரத்தத்தில் ஜீவன் இருக்கு, பரிசுத்தமான ஜீவன். ஆகையால் தாமிர பலிபீடமானது முதலாவது மனிதனாகிய கிறிஸ்து இயேசுவின் பரிபூரணத்தை குறிக்கின்றது. இரத்த சிந்துறதுக்கு முன்னாடியே அந்த பலிபீடத்தின் மீது நமக்கான பாவ நிவாரண பலியாக ஏறெடுக்கப்பட்ட அவருடைய பலியானது, அதை தான் இந்த காலை அடையாளப்படுத்துது. பலிபீடம் மரிக்கிறதுக்கு முந்தைய கிறிஸ்துவை காட்டுது. பலிபீடத்தின் மீது மரித்த அந்த காலை, அதனுடைய இரத்தம் மனப்பூர்வமாக கிறிஸ்து தன்னை ஒப்பு கொடுத்த பின்பு, ஈடுபலியாக அவருடைய மரணம் ஏற்றுக்கொண்ட பின்பு, இரத்தம் தெளிக்கப்பட்ட பின்பு தான் தேவனால் அது அங்கீகரிக்கப்பட்டு அதன் மீது ஏறெடுக்கப்பட்ட வேற எந்த பலியையும் பரிசுத்தப்படுத்துது. அப்போ மோசையினுடைய விரல் அந்த இரத்தத்தை எடுத்து கொம்புகள் மேலே பூசுறது, தேவன் தன் மகனுடைய பலியை முதலாவது அவர் ஏற்றுக்கொண்டு இதன் மூலம் சகல மனுக்குலத்தின் பாவங்களையும் மரணத்தையும் மீறுதலையும் மன்னிக்க என் மகன் தகுதி ஆயிட்டார் என்பதை வெளிப்படுத்தி பிதாவாகிய தேவனை காண்பிப்பதற்கு ஒப்பாக இருக்கு இல்லைங்களா மோசையினுடைய விரல். அதான் இங்கே மென்ஷன் பண்ணுறார். அது மாத்திரமல்ல அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த 4 கொம்புகள் 4 டைரக்ஷனில் இருக்கு இல்லைங்களா, இது எதை காமிக்குதுன்னு சகோதரர் நமக்கு சுட்டி காண்பிக்கிறார்னா, பூமியினுடைய 4 திசைகள். ஏன்னா பலிபீடத்துக்கு 6 கொம்புகள் வைக்க சொல்லியிருக்கலாம், 8 கொம்புகள் கொடுத்துருக்கலாம், 2 கொடுத்துருக்கலாம் இல்லைங்களா, மிருகங்களுக்கு வர்ற மாதிரி 2 கொம்புகள் கொடுத்துருக்கலாம். ஏன் கரெக்டாக 4 என்று சொல்லும்போது அதற்கான எக்ஸ்பிளைனை வாசிங்க. ரேப்ரல் நம்பரில் 96.
ஆசரிப்பு கூடாரத்தின் நிழல்கள் என்ற புத்தகத்தின் வெளியீட்டில் சகோதரர் ரசல் அவர்கள் இந்த பலிபீடத்தின் கொம்புகள் குறித்து எழுதியிருக்கிறார். கொம்புகள் பலிபீடத்தின் வல்லமைக்கு அடையாளமாக இருக்கிறது. அவைகள் இரத்தத்தால் மூடப்பட்டிருப்பது இரத்தத்தை குறித்து சரியாக அறிந்து உணராத எவராலும் பலிபீடத்தின் வல்லமையை முழுமையாக புரிந்து உணர முடியாது என்று சொல்லுவதாக தெரிகிறது. பலிபீடத்தின் கொம்புகள் வடக்கு, தெற்கு, கிழக்கு மற்றும் மேற்கு ஆகிய ஒவ்வொரு திசையிலும் இரத்தம் பூச பெற்றிருந்தது போல தேவனுடைய வல்லமை மனுஷர் யாவருக்கும் வரம்பற்றதாக இருக்கிறது. வரம்பற்றதாக இருக்கிறது. வரம்பு அற்றதாகங்கிறது தான் அங்க போட்டிருக்காங்க. வரம்பற்றதாக இருக்கிறது. ஆனால் அவர் இந்த வல்லமை முழுவதையும் பாவ நிவாரண பலியின் இரத்தத்தினால் மூடும்படி முடிவு செய்தார். பாத்தீங்களா? இதுல ஒரு முக்கியமான பாயிண்ட் நம்ம கவனிக்கணும். பலிபீடத்தினுடைய இந்த ஒரு கொம்புகள் வடக்கு, தெற்கு, கிழக்கு, மேற்கு ஆகிய 4 திசைகளை நமக்கு காட்டுவதாக இருக்கிறது. வல்லமை பாரபட்சம் இல்லாமல் கிரியை செய்துன்னு சொல்ல வர்றார். மனுக்குலம் எல்லாரும் ஒரே ரத்தத்தில் தோன்றினவங்க தான். ஆனாலும் இன்னைக்கு மனுக்குலம் அப்படி இருக்கா? இன்னைக்கு மனித ஜாதியை கவனிச்சு பார்த்தீங்கன்னா, குடியிருப்பு பகுதி வேறு, கிளைமேட் வேற, மனிதனுடைய தோற்றம் வேற, மனிதனுடைய நிறம் வேற, மனிதனுடைய கல்ச்சர் வேற, மனிதனுடைய பேச்சுக்கள் வேற, மொழி வேற, மனிதனுடைய எல்லா பழக்க வழக்கங்களும் டோட்டலாக வேறையா இருக்கு. நான் இன்னைக்கு ஜப்பான் போனோம்னா அங்கே பூரா பாம்பு, பள்ளி, பூரானா சாப்பிட்றது பார்த்தோம்னா நம்ம சாப்பிடவே மாட்டோம் ஒரு மாதத்துக்கு. அப்போ கல்ச்சர் எப்படி இருக்குது? இங்கே நார்த் இந்தியா போங்க, வேற எங்கேயும் போவேனா, நம்ம தேசத்துக்குள்ளேயே 3 நேரமும் சப்பாத்தி சாப்பிட்றோம். அவங்கங்க ரைஸாக சாப்பிட்டுருக்குற நம்ம இங்கே அப்படி வித்தியாசம் இருக்குது. அங்கே மழை அடிச்சு ஊற்றி பூரா ஃப்ளட் ஆகிட்டு இருக்குது நார்த் இந்தியாவில், இல்லைங்களா? இங்கே வெயிலாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கிறோம். இப்போ மனுஷ ஜாதி பெருகும்போது 4 திசைகள்லையும் மனிதன் குடியேற ஆரம்பித்தான். நோவாவுடைய நாட்களுக்கு பின்பு பூமி கண்டங்களாக, தேசங்களாக படிப்படியாக உருவானது. அவரவர் குடியேறின பாரம்பரியத்தின் அடிப்படையில் அவங்க என்னென்ன பொருட்களுக்கு என்னென்ன ஒரு ஜாட மாடையாக அவங்க சைகை காமிச்சாங்களோ அல்லது என்ன வார்த்தையை வெளிப்படுத்தினாங்களோ அதுதான் இன்றைக்கி மொழியாக மாறிடுச்சு. பல தேசங்கள் மொழியாக, பாஷையாக. எப்படி இருந்தாலும் நீக்ரோ இருக்கிறாங்க நோவா சந்ததியில், ஜப்பானீஸ் மாதிரி மஞ்சள் நிறமாக குள்ளமாக இருக்கிறவங்க இருக்கிறாங்க. நம்ம இதெல்லாம் 3 உலகங்கள் பாடத்தில் படிச்சிருக்கிறோம். ஐரோப்பா தேசத்தில் இருப்பவர்களைப் போல வெள்ளையில மக்களும் நம்ம பார்க்குறோம். இன்னைக்கு உலகத்துக்குள்ள இனத்தாலும், மொழியினாலும், மதத்தாலும், தோற்றத்தினாலும் மனிதர்கள் வேறுபட்டு 4 திசைகளையும் பிரிஞ்சு கிடக்கிறான், சண்டை போட்டுக்கிறான், யுத்தம், இரத்தம், நாசம், மோசம், சண்டை, குண்டு வெடிப்புன்னு நம்ம பார்த்துட்ருக்குறோம். இதில் தேவன் நமக்கு சுட்டி காண்பிக்கக்கூடிய அருமையான விஷயம் ரேன்சம், பாகுபாடற்றது, ஜாதி, மத, இன, மொழி வேறுபாடு அற்றது, ஆதாமுடைய சந்ததிக்குள்ளே பிறந்துட்ட எல்லாருக்குமே சொந்தம். எனவே தேவன் பூமியில் இருக்கக்கூடிய எந்த தேசத்தையோ, எந்த பாஷைக்காரரையோ, எந்த ஜனங்களையோ இந்த ஈடுபலியின் மூலமாக விலைக்கு வாங்காமல் விடுறதில்ல. அதான் கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு ஆகிய எல்லா திசைகள்லையும் அந்த வல்லமை வரம்பற்றதாக இருக்குன்னா, வரம்புனா என்ன? ஒரு எல்லை உனக்கு இல்லை, உனக்கு இருக்குது அப்படின்றதுக்கு பேர் தான் வரம்புன்னு சொல்லுவோம். இப்போ வயது வரம்புங்கிறோம்னா என்ன அர்த்தம்? இந்த வயதுக்கு மீறியவர்களுக்கு இந்த அனுமதி இருக்குது, இந்த வயதுக்கு உட்பட்டவங்களுக்கு இல்லைன்னு சொல்கிறது வரம்பு. வரம்புனா ஒரு லிமிட்டு, இதுக்கு மேலே ஒருத்தருக்கு அனுமதி இல்லை அப்படிங்கிறத குறிக்கும். ஆனால் ஈடுபலியினுடைய புண்ணியத்தில் இங்கே என்ன சொல்ல வர்றாருன்னா, 4 திசையை ஏன் 4 கொம்புகள் காட்டுதுன்னா எல்லாருக்குமே. இஸ்ரேல் ஜனங்கள் கொஞ்ச நாளைக்கு அவங்க என்ன பண்ணிக்கலாம்னா, எங்களால் தான் தேவனுடைய ராஜ்யம் அப்படிங்கிற சந்தோஷத்துக்கு அவங்களுக்கு, ஏன்னா அவங்க மூலமாக தான் இந்த ராஜ்யம் என்ன ஆகுது, உலகம் முழுவதும் பரம்பும், மாற்றுக்கிறது இல்லை. முற்பிதாக்கள் மூலமாக அவங்க கணம் பெற்றவங்களாக இருக்கிறாங்க. ஆனால் அதற்காக தேவன் இஸ்ரேல் ஜனங்களை மாத்திரமே நேசித்து மனுக்குலத்தை வெறுக்கிறவர் அல்ல, கைவிட போகிறதல்ல. பரிபூரணம் அடைஞ்ச பின்பு எல்லாருமே பூமியில் தேவனுக்கு பிள்ளைகள் என்கின்ற அந்த ஒரு புள்ளியில் வந்துடுவாங்க. இதை தான் நம்ம படிக்கிறோம். சங்கீதம் 107 முதல் 3 வசனங்கள். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தரால் சத்ருவின் கைக்கு நீங்களாக்கி மீட்கப்பட்டு கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் உள்ள பல தேசங்களிலும் இருந்து சேர்க்கப்பட்டவர்கள் அப்படி சொல்ல கடவர்கள். பாருங்க, இதெல்லாம் என்ன அருமையான ஒரு தீர்க்க தரிசனம் பாருங்க. இது யூதர்களை குறித்த தீர்க்க தரிசனமா? இல்லை. ஏன்னா வசனம் எப்படி இருக்கு? கர்த்தரால் சத்துருவின் கைக்கு நீங்களாக்கி மீட்கப்பட்டு
கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலுங்கும் போது அந்த 4 கொம்புகள் பூமியின் 4 திசைகளையும் காட்டுவது போல பூமியின் 4 திசைகளிலும் இருக்கக்கூடிய மனுஷ ஜாதி ராஜ்யத்தில் புறப்பட்டு வருவாங்க. நம்ம படிக்கிறோம் இல்லைங்களா, தேவன் உங்களோட தான் இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூதனுடைய வஸ்திர தொங்கலை 10 புறஜாதி மனுஷர்கள் பிடிச்சிட்டு தொங்குவாங்கன்னா என்ன அர்த்தம்? உண்மையிலேயே வஸ்திர தொங்கலை பிடிச்சி தொங்குவாங்களா? ராஜ்யம் இஸ்ரேலில் இருந்து தொடங்குது இல்லைங்களா, சியோனிலிருந்து வேதமோ எருசலேமிலிருந்து சத்தியம் புறப்படுது. ஆனால் அதுக்கப்புறம் பூமி எங்கும் விஸ்தாரமாகும் போது முன்னதாக இந்த மகா உத்தரவத்துக்கு பின்னாடி பூமியில் உயிரோடு இருக்கக்கூடிய ஜனங்கள் பிலீவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எப்படி பிலீவ் பண்ணுறாங்க? யூத ஜனங்களோட தான் உண்மை கடவுள் இருக்கிறார் என்பதை நம்ப ஆரம்பித்து இவங்களுக்கும் ஜீவன் வேணும், இவங்களும் ஆசீர்வதிக்கப்படணும், இவங்களுடைய முன்னோர்களும் உயிரோடு வரணும்னா ஒரே ஆப்ஷன், நாம் இவ்வளவு நாள் வணங்கின தேவன் கடவுள்கள் அல்ல, உண்மையான கடவுள் யூதர்கள் மத்தியில் தான் இருக்கிற மாதிரி தெரியுதுன்னு அவர்களிடம் உதவியை நாடி போகிறது தான். ஒரு யூதன் கூட அன்னைக்கு அவ்வளோ பிஸியாக இருப்பார். யூதர்கள் எல்லாருமே ரொம்ப ரொம்ப பிரபலங்களாக இருப்பாங்க. ஏன்னா அவங்களுடைய உதவி அகில உலகத்துக்கும் தேவைன்னு சொல்லும்போது எல்லா யூதர்களும் அந்த நாட்களில் எப்படி இருப்பாங்க? எல்லா தேசங்களுக்கும் ட்ராவல் பண்ணுவாங்க, எல்லாருக்கும் தேவனை பற்றின அறிவை கற்றுக் கொடுப்பாங்க. அநேகர் யூத தேசத்திற்கு இஸ்ரேலுக்கு படையெடுத்து இங்கேருந்து போவாங்க, அங்கே இருக்கிற யூதர்கள் ஊழியம் செய்ய இந்த பக்கம் புறப்பட்டு வருவாங்க. இதுதான் கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் உள்ள அனைத்து ஜனங்களும் கூட்டி சேர்க்கப்படுறாங்க. ஸோ அந்த ரத்தம் தான் அந்த 4 கொம்புகள் பூமியின் 4 திசைகள்லையும் பவர்ஃபுல்லாக இருப்பதற்கு உதவியது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ஜீவன் என்று நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி லூக்கா 13:29, கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் இருந்து ஜனங்கள் வந்து தேவனுடைய ராஜ்யத்தில் பந்தி இருப்பார்கள். பாருங்க, இதெல்லாம் அடையாள பாஷையில் சொல்லப்பட்டிருந்தாலும் நேரடியாக எடுத்து பாருங்க. ராஜ்யத்தில் பந்தி இருக்கிறதுனா என்னங்க? சாப்பிட்றதா? ஸ்பிரிச்சுவல் பந்தி. அப்போ அந்த பந்திக்கு ஏற்பாடு யார் செய்வாங்கன்னா, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு போன்ற முக்கியமான முற்பிதாக்கள் ராஜ்யத்தில் முழு மனுக்குலத்துக்கும் ஒரு விருந்தை ஆயத்தப்படுத்துவாங்க. அதுதான் இங்கே சொல்லப்பட்டிருக்கு. கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் இருந்து ஜனங்கள் வந்து எங்கே வந்து இஸ்ரேல் தேசத்திற்கு போய் அங்கே இருக்கக்கூடிய யூதர்கள் மூலமாக தேவனை தெரிந்து கொண்டு தேவனுடைய சத்திய ஆகாரத்தை புசிக்கக்கூடிய வேலையை அந்த பந்தியில் ஈடுபடுவாங்க. இவ்விதமாக தேவனுடைய ராஜ்யம் முழு பூமியின் மேலேயும் ஸ்ப்ரெட் ஆகும், பரவும். இதுதான் அந்த 4 கொம்புகளும் அனைத்து உலக மனிதர்களையும் மீட்பதற்கான அதிகாரத்தில் கிறிஸ்து, உயிர்த்தெழுந்த கிறிஸ்து இருக்கிறார் என்பதை காட்டும். இப்போ முக்கியமான பாயிண்ட்டுக்கு நம்ம கடந்து வரும்போது, காளையினுடைய இரத்தம் கிறிஸ்துவுடைய ஈடுபலி, காளையினுடைய இரத்தம் கொம்புகளில் பூசப்பட்ட பின்பு முக்கியமாக நம்ம கவனிக்கிறோம், சபையினுடைய பலியையும் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஊழியத்தை அவர் அங்கே செய்கிறார். இந்த சுவிசேஷ யுகத்தில் தனது சரீரமாகிய சபையினுடைய பலியையும் சுத்திகரிக்கிறார். முழு மனுக்குலத்தையும் மீட்கக்கூடிய வேலையை 2 விதமான பரிசுத்தமான வேலைக்கு பலிபீடம் தயார் ஆயிடுச்சு. ஆனால் விசேஷமாக ஏன் இந்த ஒரு இரத்தத்தை, மீதமான இரத்தத்தை பலிபீடத்திற்கு அடியில் அப்படின்னா அது பூமியில் தான். ஏன்னா பலிபீடத்திற்கு அடியில் என்ன இல்லை அப்படின்னா, பலிபீடத்திற்கு அடியில் ஒரு பிளேட்டெலாம் இல்லை, ரத்தம் அதில் சேமித்து வைக்கிறதுக்காண்டி ஊற்றலை. பலிபீடத்துக்கு அடியில்னா ரத்தம் இங்கே தான் விழுந்துருக்கணும், கீழே. ஏன்னா மிடில் வந்து பார்த்தீங்கன்னா சல்லடை வந்துடும், பலிபீடத்தினுடைய சென்டரில் சல்லடை வந்துடும், கீழே போலாக தான் இருக்கும், ஓப்பனாக தான் இருக்கும். ஏன்னா அந்த மேலே மிருகத்தினுடைய அந்த உடல் வச்சு சல்லடையில் தகனமாகக்கூடிய சாம்பல் கீழே தான் கொட்டணும். அப்போ பலிபீடத்துக்கு கீழே அடைப்பு கிடையாது, நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஓப்பன் பிளேஸ் தான் அது. நம்ம முதவே உங்களுக்கு பிக்சர் காமிச்சோம். சல்லடை தனியாக இருக்கும், கூடு தனியாக இருக்கும். அந்த சல்லடை கூடு அது ரெண்டையும் ஜாயின் பண்ணிட்டு தான் அப்படி தூக்கிட்டு போவாங்க. அப்போ சல்லடைக்கு கீழே என்ன தான் இருக்கும்? வெற்றிடம் தான் இருக்கும். அப்போ சாம்பல் கொட்டுறதுக்கு அந்த எம்டி பிளேஸ் இருந்துச்சு இல்லைங்களா, ரத்தம் ஊற்றும் போது எங்கே தான் ஊற்றிருப்பார்? சேம் எம்டி பிளேஸில். என்ன கெஸ் பண்ணுறீங்க? ஏன்? அந்த மீதமான ரத்தம் காளையினுடைய ரேன்சம் தான் மீனிங், மாற்றுக்கிறது இல்லை. சபையை விலை கொடுத்து வாங்கிடுச்சு. சுவிசேஷ யுகத்தில் தான் நமக்கு ஒரு பலிபீடம். முழு மனுக்குலத்தையும் 4 திசைகளில் இருந்து மீட்டுருவார் ராஜ்யத்தில். மேற்கொண்டு இரத்தத்தை ஏன்
பூமியில் ஊற்றணும், பலிபீடத்தின் அடியில் பூமியில் ஊற்றுனதுலேருந்து என்ன யூகிக்கிறீங்க? என்ன சத்தியம் அதில் இருக்க வாய்ப்பு இருக்குது? அந்த ரத்தம் ஏன் கீழே பூமியில் போகணும்? ஒட்டுமொத்த உலகத்தின் ரட்சிப்பு தான் இப்போ பார்த்தாச்சு இல்லை? கொம்புகளில் 4 திசையுமே காமிச்சிருச்சு இல்லையா? பூமியில் விசேஷமாக ஏன் ரத்தம் சிந்தணும்? இப்போ கல்வாரியில் கூட நம்ம அந்த பாயிண்ட் நமக்கு அங்கே இருக்குது. ஆண்டவர் இயேசுனுடைய உடல் பூராமே இரத்த காயம்தான். அவருடைய நமது மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டார், நமது அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார்னா அவர் ரத்தம் உடலில் வடிகிறதுக்கே நம்ம சொல்லிடலாம். அந்த ரத்தம் பூமியிலையும் விழுந்ததே. உலகத்தை ஆசீர்வதிக்கிறாருங்கிறதா அந்த 4 கொம்புகள்ல இருந்து சொல்லியாச்சே. பிரதர் சொல்கிறாரு பூமியில் இருக்கிற மிருகங்களுக்கு. ஆனால் ரேன்சம் வந்து மிருகங்களுக்கு கிடையாது பிரதர். ஏன்னா ஈடுபலி என்பது ஒரு பரிபூர்ண மனிதனுக்கு. இன்னும் சொல்ல போனால் நிறையா பேர் தூதர்களும் கூட தப்பாக நினச்சிட்டு போதிக்கிறாங்க. தூதர்களுக்கு மரண தண்டனைலாம் வரல. தூதர்களை அந்த ரேன்சம் வந்து மீட்காது. ஒன்லி ஆதாமுக்கு சரிநிகர் சமானமான ஈடுபலி, அவ்வளோதான். தூதர்களுக்கு அதன் மூலம் பாடத்தை கற்றுக் கொடுத்தார், அப்படி வேணால் புரிஞ்சுக்கலாம். ஏன்னா பாவம் செய்த தூதர்கள் மறிச்சாங்களா? அப்போ ரேன்சம் அவங்களுக்கும் தேவையில்லை, பொருந்தாது. பரிபூர்ண மனிதனை மீட்க மட்டும் தான் கொடுத்தார். இதுக்குள்ளே யோசிங்க. அப்படின்னா மனிதனுக்குள்ள சபை வாய்ப்புக்குள்ளே வர்றவங்க இருக்கிறாங்க, அவங்களை முதலாவது பரிசுத்தப்படுத்துறதுக்கு ரீசன் இருக்குது. ஏன்னா அவங்கள நீதிமானாக்குற இடத்துக்கு கொண்டு வந்துட்டாருன்னா தான் அவங்க பலியை கொண்டு போய் சேர்க்க முடியும். அது ரேன்சமில் ஒரு பகுதி. முழு மனுக்குளமும் ராஜ்யத்தில் இதே ரத்தத்தினால தான் சுத்திகரிக்கப்பட்டு ஒப்புரவாயிடுவாங்க. ஓகே. குறிப்பாக இந்த இடத்துல அடுத்து விடுபட்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம், மனுஷனுடைய எல்லைக்குள்ளே மாத்திரம் யோசிங்க. சரி, ஓகே. பூமி சபிக்கப்பட்டிருந்தது. ஆதாமின் நிமித்தமாக பூமி என்ன பண்ணப்பட்டுச்சு? சபிக்கப்பட்டிருந்ததா இல்லைங்களா? கீழ்ப்படியாமையின் காரணமாக என்ன சொன்னார் தேவன்? வாசிங்க. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் முதல். பின்பு அவர் ஆதாமை நோக்கி, நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்ததினாலே பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோടെ அதன் பலனை புசிப்பாய். அது உனக்கு முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும் வெளியின் பயிர் வகைகளை புசிப்பாய். கவனிச்சிங்களா? ராஜாவுடைய எல்லைக்குட்பட்டு தான் நம்ம ரேன்சமை யோசிக்கணும். அப்போ ஆதாம் ஒரு ராஜா சபிக்கப்பட்டார்னா, மீறுதலுக்கு உட்பட்டார்னா ராஜாவுடைய எல்லை முழுவதும் பாதிக்கப்படும். ஒரு தேசத்தை இன்னொரு ராஜா கைப்பற்றும் போது ராஜாவையும் அரெஸ்ட் பண்ணுவார், ஜனங்களையும் சிறைபிடிப்பார், ஆடு மாடுகளையும் கொண்டு போடுவார், தேசத்தையும் சூறையாடிடுவார், கொள்ளை அடித்து எடுத்து போயிடுவார். அப்போ ஒரு ராஜா அல்லது பூமிக்குரிய தகப்பன் சரியில்லைன்னா அவர் குடும்பமே ஆசீர்வாதத்தை இழக்குது இல்லைங்களா? அப்படின்னா பரிபூர்ண மனிதனை மீட்டாச்சு. இப்போ ரேன்சமில் அதற்கான பிராயச்சித்தத்தை நம்ம பார்த்தாச்சு. மீட்டாச்சுன்னா இனிமேல் நடக்க போகிற விஷயத்தை பார்த்தாச்சு. இப்போ பரிபூர்ண மனிதன் தங்கி குடியிருப்பதற்கு ஏற்ப தகுதியான நிலையில் பூமி இருக்கா? இதுதான் கேள்வி. இப்போ நாளைக்கே உயிர்த்தெழுதலில் மனுஷன் வர்றான், வந்து பார்க்கும்போது சீரழிஞ்ச பூமி உபத்திரவத்தில், மகா உபத்திரவ காலத்துக்கு பின்னாடி தானே உயிர்த்தெழுதல் நடக்க போகுது. குண்டு வெடிப்பு, வியாதி, வருத்தங்கள், வேதனை, நிலச்சரிவுகள், வெள்ளத்தால் பாதிப்பு, வியாதி, வருத்தங்கள், வேதனைனால இப்படி மரணம் நிறைய சம்பவிச்சிருக்கும் போது எப்படி இருக்கும் பூமி உயிர்த்தெழுதலில்? இஸ்ரேல் தேசத்தை தவிர உலகம் பூரா எப்படி இருக்க போகுது? இஸ்ரேல் தேசமே மேக்சிமம் நிறையா அடி வாங்கி தான் தோற்று போகிற கண்டிஷனுக்கு பிறகு தான் அவங்களே எழுந்து நிற்கிறாங்கும் போது அவங்களே டெவலப் ஆகிறதுக்கு சில நாட்கள் வேணும். பூமி முழுவதும் எப்படி இருக்கணும்னா, நம்ம லாங்குவேஜில் சொல்லணும்னா சுடுகாடை போல தான் இருக்கும். எங்கே பார்த்தாலும் பிணவாடை, புகை மண்டலம், எவ்வளோ மோசமான ஒரு சூழல். மனிதனுக்கான குடியிருப்புக்கேற்ற சுகாதாரமான குடிநீரை பெருக்குமா? நிச்சயம் இருக்காது. இப்போவே ஒரு பொல்யூஷன் ஏற்பட்டுச்சுன்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய தண்ணீரோ மண்ணோ மனுஷன் சுவாசிக்கவோ குடிக்கவோ சாப்பிடவோ ஏற்புடையதாக இருக்கா? அப்படின்னா இருக்காது. ஒரு இடத்துல குண்டு போட்டால் அந்த இடத்துல என்ன ஆகிடுது? புல் பூண்டு முளைக்கலன்றாங்கல்ல. 3ஆம் உலக யுத்தத்துக்கு பிறகு பூமி எப்படி இருக்கும்? இப்போவே சபிக்கப்பட்டு தான் இருக்குது. ஆனாலும் தேவனுடைய ஆசீர்வாதம் மனுஷன் மேலே கிருபையாக இருக்கிறதுனால சாப்பிட்றோம், தண்ணீர் குடிக்கிறோம்.
எல்லாம் நடந்துட்டு இருக்கு ஒரு பக்கம். ஆனால் மிக மோசமான சூழலை அடைஞ்ச பிறகு மனுஷன் உயிரோடு வரும்போது அவன் உயிரை கொடுத்துட்டு அவன் வாழக்கூடிய இடம் தகுதி இல்லாத இருந்தால் எப்படி இருக்கும்? அப்போ அதையும் மீட்கணும் இல்லைங்களா? தேவனுடைய அன்பை பார்த்தீங்களா? ரத்தத்தை கொம்பு மேலே மாத்திரம் பூசல, பூமிக்கு அடியிலையும் ஊத்துறாருன்னா ஈடுபலியின் புண்ணியம்தான் மீண்டும் பூமியை ஏதேனை போல மாற்றவும் போகுதுன்னு சொல்ல வர. மனிதனை மீட்க மாத்திரம் அவருடைய வல்லமை இல்லை, பவர்ஃபுல்லான நிலைமையில் அவர் இல்லை. மனுஷனை உயிரோட வாழ வைக்கணும் அப்படின்னா மனுஷனுக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் பூமியில் கொடுக்கணும். அப்போ அங்கே என்ன நடந்துச்சு ஏதேனில்? வாசிங்க ஆதியாகமம் 3:22 முதல். பின்பு தேவனாகிய கர்த்தர், இதோ மனுஷன் நன்மை தீமை அறியத்தக்கவனாய் நம்மில் ஒருவரைப் போல் ஆனான். இப்பொழுதும் அவன் தன் கையை நீட்டி ஜீவ விருட்சத்தின் கனியையும் பறித்து புசித்து என்றென்றைக்கும் உயிரோடு இராதபடிக்கு செய்ய வேண்டும் என்று அவன் எடுக்கப்பட்ட மண்ணை பண்படுத்த தேவனாகிய கர்த்தர் அவனை ஏதேன் தோட்டத்திலிருந்து அனுப்பினார். அவர் மனுஷனை துரத்திவிட்டு ஜீவ விருட்சத்துக்கு போம் வழியை காவல் செய்ய ஏதேன் தோட்டத்துக்கு கிழக்கே கேருபீன்களையும் வீசி கொண்டிருக்கிற சுடரொளி பட்டயத்தையும் வைத்தார். இதுக்கு ஏன் இவ்வளோ பெரிய காவல் நினைக்காத யோசிச்சிருக்கீங்களா? 2 பேர் அவங்க தோட்டத்தில் நல்லா சமாதானமாக சாப்பிட்டு அங்கே இருக்கக்கூடிய பழங்களை பூரா சாப்பிட்டுட்டு சந்தோஷமாக கீரை வகைகள் காய்கறிகள்னு சுற்றிட்டு இருந்தாங்க. எந்த கண்ணீர் கவலையும் இல்லாமல் இருந்தாங்க. இப்போ அவங்கள சபிச்ச பிறகு எடுக்கப்பட்ட மண்ணை பண்படுத்துறதுக்கு அனுப்பிச்சி விட்டார். இனிமேல் நீ போய் நெத்தியில் வேர்வை சிந்தி சாப்பிடு, உனக்கு கர்ப்ப வேதனை பெருக பண்ணுவேன் எல்லாம் சொல்லிடுறார். துரத்திட்ட பின்னாடி அந்த மனுஷன் மறுபடியும் தோட்டத்துக்குள்ளே வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக அந்த வழியையும் அடைச்சிட்டு காவல் காக்கிறதுக்கு என்ன பண்ணிட்டாராம்? கேருபீன்களையும் வச்சுட்டாராம், வீசி கொண்டு இருக்கிற சுடரொளி பட்டயத்தையும் வச்சுருக்கார். என்ன அர்த்தம்? மனுஷன் நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவாய் என்கின்ற மரணம் மனுஷனுக்கு வரணும்னா ஏதேன் தோட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த பழைய விருட்சத்தின் கனிகளையெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது. ஒருவேளை அதை கையை நீட்டி பறித்து சாப்பிட்டுக்கிட்டே இருந்தானா சாவு வராது. அப்போ தேவன் மனிதனுக்கான ஜீவனை எங்கே வச்சுருந்தார்? தோட்டத்துக்குள்ளே இருக்கக்கூடிய மரங்கள்லே வச்சுட்டார். இன்னைக்கு ஏன் நம்ம டாக்டரை போய் சந்திக்கும் போது ஊட்டச்சத்து குறைபாடு, அயன் சத்து இல்லை, நீங்கள் உப்பு சத்து உங்களுக்கு வேணும், சர்க்கரை சத்து கூடி இருக்குது இப்படிலாம் ஏன் சொல்கிறாங்க? நீங்கள் கொஞ்சம் கால்சியம் எடுத்துக்கங்க சொல்கிறாங்க இல்லைங்களா? உங்கள் விட்டமின் இ குறைஞ்சிருக்கு, சி குறைஞ்சிருக்கு, டி குறைஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க. என்ன தான் இதெல்லாம்? ஏதோ எடுத்த எடுப்பில் மனுஷன் இங்கிலீஷ் மெடிசனை கண்டுபிடிச்சிட்டானா? அப்போ அதில் என்ன சொல்கிறான் மனுஷன் அப்படின்னா, எந்த மெடிசன் வேணாலும் நீங்கள் போங்க, அதில் பூமியினுடைய மூலக்கூறுகளை தான் மெடிசனாக கொடுப்பான். சித்தாவாக இருக்கட்டும், அலோபதியாக இருக்கட்டும், ஆயுர்வேதிக்காக இருக்கட்டும், இன்றைக்கி இருக்கக்கூடிய நேச்சுரோபதியாக இருக்கட்டும், மூலதனம் எங்கே இருக்கும்? மனித உடலில் எது குறையுதோ அதை கூட்டி வழங்கக்கூடிய விஷயத்தை அவன் செய்வான். மெத்தடு தான் மாறும் இல்லைங்களா? அப்போ 106 மூலக்கூறுகள் நம்ம பேசிக்கில் படித்தோம். இப்போ ஏறக்குறைய 120 கிட்டக்க சொல்கிறாங்க இல்லைங்களா? 118, 20 மூலக்கூறுகள் பூமியில் இருந்து. அதனால தான் மனிதன் மரித்த பின்னாடி சடலம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் பூமியோட பூமியாக மண்ணோட மண்ணாக மக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, அந்தந்த சத்துக்கள் அதோட போய் என்ன பண்ணிடுது? இணைஞ்சிருது. இப்போ என்னென்ன விருட்சங்கள் அங்கே இருந்திருக்க வாய்ப்பு இருக்குது? நமக்கு தெரிஞ்சதெல்லாம் மாமரம், தென்னை மரம், புளிய மரம். நம்ம சாப்பாட்டில் என்னென்ன சேர்க்குறோம், வாழைப்பழம், ஆப்பிள்னு தெரிஞ்ச பழங்கள் 1-2 பேர் சொல்கிறோம். எத்தனை கோடிக்கணக்கான ஐட்டங்கள் அங்கே இருந்திருக்கும், எவ்வளோ செடிகள் இருந்திருக்கும் அப்படின்னா, போகிற போக்கில் ஆதாம் ஏவாள் அப்படி பறித்து சாப்பிட்ற சாதாரண ஒரு பச்சை இலையில் வைத்தியம் இருந்திருக்கும். வைத்தியம்னு சொல்லக்கூடாது, அவங்க உயிர் வாழ அவங்களை தகுதிப்படுத்துகின்ற ஊட்டச்சத்துக்கள் ரொட்டேஷன் ஆகிட்டே இருந்துச்சு. அதனால தான் ப்ரெஷர் இல்லை, சுகர் இல்லை, ஞாபக சக்தி திறன் இல்லை. இன்றைக்கி சளி இருமல்னோடனே தூதுவளை அரைச்சி சட்னி அரைச்சி சாப்பிடுங்கன்றோம். அவங்க போகிற போக்கில் தூதுவளை என்ன பண்ணியிருப்பாங்க? சாப்பிட்ருப்பாங்க. அவங்களுக்கு சளியே பிடிச்சிருக்காது. அப்போ எல்லாமே எப்படி இருந்திருக்கும்னா, ஃப்ரெஷ்ஷான பூமியில் கலப்படம் இல்லாமல் இருந்திருக்கும். இன்றைக்கி நம்ம சாப்பிட்ற காய்கறிகள்லாம் பூச்சி மருந்து அடித்தது, காசு கொடுத்து வாங்கி சாப்பிட்டாலும் ஒரிஜினல் கிடையாது. இன்றைக்கி நம்ம சாப்பிட்றது அரிசியில் கூட பிளாஸ்டிக். பட் அவங்களுக்கு ஜீவன் ஊறக்கூடிய ஆசீர்வாதம் தோட்டத்தில் இருந்துச்சு. இப்போ மனுஷனை உள்ள உலாவை விட்டுருந்தா சாகவே மாட்டான், நித்திய ஜீவனோடு இருந்திருப்பான். இப்போ மரணம் வரணும் இல்லைங்களா? தேவன் மரண தண்டனையை நியமிச்சிட்டார் இல்லைங்களா? இனிமே போகக்கூடாதுன்னு தான் அதுக்கு ஒரு தூதனையே போட்டார். பட்டயத்தோடு வீசி கொண்டிருக்கக்கூடிய சுடரொளி
பட்டயத்தையும் வச்சிட்டார். இப்போ அதில் ஒரு பங்கு பூமி சபிக்கப்பட்டது. ஆசீர்வாதமாக சாப்பிட்டு உல்லாசமாக அங்கே காணப்பட்ட சந்தோஷ மகிழ்ச்சியோடு இருந்த மனிதன் உயிரோட மறுபடியும் பூமியில் வரும்போது அவனுக்கு சரீரத்தில் ஆரோக்கியம் கிடச்சி இல்லைங்களா, அவனுக்கான ஞானம் சத்தியம் கொடுக்கப்பட்ட பின்பு அவனுக்கு ஏற்புடைய குடியிருப்பு இல்லைன்னா நித்திய ஜீவன் சதா காலங்களில் எப்படி கிடைக்கும்? அப்போ பூமி மறுபடியும் ஏதேனை போல் மாறணும். அந்த தீர்க்க தரிசனம் நமக்கு புரியுதுங்களா? ஏதேனை போல் மாறணும்னா அதில் என்னென்னலாம் ஏதேன் தோட்டத்துக்குள்ளே இருக்கும்போது கிடைச்சதோ அது பூரா கிடைக்கும். இன்றைக்கி இருக்கிற பொல்யூஷன் பூமி இல்லை, அடுக்குமாடி குடியிருப்புகள் அல்ல, இதெல்லாம் இன்றைக்கி மனுஷன் தீமைக்காக வாங்கி வச்சுருக்கிறான், செஞ்சு வச்சுருக்கிறான். ஏதேன்னா அவ்வளோ மனமகிழ்ச்சியின் தோட்டம்னு அதுக்கு இன்னொரு அர்த்தம் இருக்குது. ஏதேன் தோட்டத்துக்கு என்ன பேருங்க? சந்தோஷம் அல்லது மனமகிழ்ச்சியின் தோட்டம்னு சொல்லலாம், பாரடைஸ்ன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அதுதான் அதனுடைய அர்த்தம். அந்த நிலைமைக்கு மனுஷன் வரணுங்கிறது தான் தேவனுடைய இரக்கம். மீண்டும் பூமியை பழைய நிலைமைக்கு கொண்டு வரார். வாசிக்கலாம் ரோமர் 5ஆம் அதிகாரம். ரோமர் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் முதல். அப்படி இருந்தும் மரணமானது ஆதாம் முதல் மோசே வரைக்கும் ஆதாமின் மீறுதலுக்கு ஒப்பாய் பாவம் செய்யாதவர்களையும் ஆண்டு கொண்டது. அந்த ஆதாம் பின்பு வந்தவருக்கு முன்னடையாளமானவன். ஆனாலும் மீறுதலின் பலன் கிருபை வரத்தின் பலனுக்கு ஒப்பானதல்ல. எப்படி எனில் ஒருவனுடைய மீறுதலினாலே அநேகர் மரித்திருக்க தேவனுடைய கிருபையும் இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே மனுஷருடைய கிருபையினாலே வரும் ஈவும் அநேகர் மேல் அதிகமாய் பெருகி இருக்கிறது. மேலும் ஒருவன் பாவம் செய்ததினால் உண்டான தீர்ப்பு தேவன் அருளும் ஈவுக்கு ஒப்பானதல்ல. அந்த தீர்ப்பு ஒரே குற்றத்தின் நிமித்தம் ஆக்கினைக்கு ஏதுவாய் இருந்தது. கிருபை வரமோ அநேக குற்றங்களை நீக்கி நீதி விளங்கும் தீர்ப்புக்கு ஏதுவாய் இருக்கிறது. ஆதலால் பாவம் மரணத்துக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது போல கிருபையானது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நீதியினாலே நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது. இது 21ஆம் வசனம். பாருங்க, இந்த வசனத்தில் ரான்சம் பற்றி பாடங்களில் இது மாதிரி வசனங்கள் நம்ம நிறைய படிச்சிருப்போம். ஆனால் தண்டனை தீர்ப்புக்கும் கிருபைக்கான ஒரு வாய்ப்புக்கும் உள்ள டிஃபரெண்ட்டை என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? ஒருத்தர்னால மரணம் வந்துச்சு, இன்னொருத்தர்னால மீட்பு வந்துச்சு, இதுதான் ஒன்றுக்கு மற்றொன்று, இந்த எல்லைக்குள்ளே நம்ம யோசிச்சிருப்போம். ஆனால் இங்கே என்ன சொல்ல வரார் ஒரு விசேஷம் அப்படின்னா, தண்டனை தீர்ப்புக்கு ஒரு பிரதிபலன் உண்டு, கீழ்ப்படிதலின் ஒரு ஆசீர்வாதத்துக்கு ஒரு பிரதிபலன் உண்டு. தண்டனை தீர்ப்பில் வரக்கூடிய விளைவுகளோடு கம்பேர் பண்ணும்போது கிருபையினால் வரக்கூடிய ஆசீர்வாதம் ரொம்ப ரொம்ப பெருசுன்னு சொல்ல வரார். அதுதான் இங்கே சொல்கிறாரு. ஆனாலும் மீறுதலின் பலன் கிருபை வரத்தின் பலனுக்கு ஒப்பானது அல்ல. ஒருவனுடைய மீறுதலினாலே அநேகர் மரித்திருக்க அது தேவனுடைய கோபம். அதே போல தேவனுடைய கிருபையும் இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே மனுஷனுடைய கிருபையினாலே வரும் ஈவும் அநேகர் மேல் கொஞ்சமாக இல்லை அதிகமாக பெறுகிறது. இது எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னா, ஆதாம் செய்தது தேவனுக்கு கோபத்தை ஏற்படுத்தியது. தேவன் தண்டனையை கொடுக்க வழி நடத்திடுச்சு. அதனால் ஒரு மனிதனை சபிச்சாரு. 6000 வருடத்திற்கு பூமி சபிக்கப்பட்டுச்சு. பூமி தன் ஆசீர்வாதத்தின் பலனை கொடுக்கல. மனுஷன் கண்ணீரோடும் வருத்தத்தோடும் பூமியில் பலவிதமான அனுபவங்களை வாங்கினான். இது ஒரு மனிதனை தேவன் தண்டித்தார். தண்டனைக்குள்ளேயும் இரக்கம்தான் இருக்குது. தண்டனையும் கூட இன்னைக்கு உலக ஜனங்கள், பெயர் சபை ஜனங்கள் சொல்கிற மாதிரி தேவனை கொடுமையுள்ளவர் என்று சொல்கிற மாதிரி இல்லாமல் அவருடைய இரக்கம் கூட எப்பயுமே, தண்டனை கூட எப்பயுமே இரக்கத்தோடு தான் இருந்திருக்கு. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஆதாமுக்கு மாற்றாக தேவனை பிரியப்படுத்தினதுனால அவரை மீட்கும் பொருளாக ஆண்டவர் இயேசு வந்தது அவருடைய மிகப்பெரிய கீழ்ப்படிதல். வந்து அவர் பூமியில் வாழ்ந்த நாட்கள் ஒவ்வொரு நாளுமே பிதாவுக்கு பிரியமானதை தான் செய்கிறதா அறிக்கையிட்டு கொண்டே இருந்தது. இன்னும் தேவனுக்கு அதிகப்படியான சந்தோஷத்தை உண்டாச்சு. அதனால தான் இவரின் நேசகுமாரன் இவரில் பிரியமாக இருக்கிறேன்னு வானத்திலிருந்து அறிக்கையிட்டார், பரத்திலிருந்து அறிக்கையிட்டார். இப்போ கவனிங்க, ஒரு பிள்ளை பாவம் செஞ்சு கீழ்ப்படியாமல் போச்சு, இன்னொரு பிள்ளை தேவனை ரொம்ப பிரியப்படுத்திடுச்சு. பாவத்தினால் ஒரு மகனை தண்டிக்கும் போது அவரால் எல்லாரும் பனிஷ்மெண்ட்டுக்குள்ளே போகிறதுக்கும், ஆசீர்வாதத்தினால் ஒரு மகனை ஆசீர்வதிக்கும் போது இவரால் எல்லாரும் ஆசீர்வாதத்துக்குள்ளே வர்றதுக்கும் என்ன வித்தியாசம்?
அப்படின்னா தண்டனை கிருபைக்குள்ளே இருந்துச்சு. அதனால் அந்த தண்டனையில் கூட ரொம்ப கொடுமை இல்லை, ஓவராக தேவனுடைய என்ன சொல்கிறது, பீறி போடுற மாதிரி, அதம் பண்ணுற மாதிரி, சங்கரிக்கிற மாதிரி, இனிமேல் வாய்ப்பே இல்லைங்கிற மாதிரி அந்த கோபம் இல்லை. அந்த தண்டனைக்குள்ளேயே என்ன இருந்துச்சு, கிருபை இருந்துச்சுன்னா கீழ்ப்படிதலுக்குள்ள எவ்வளோ கிருபை இருக்கணும், எவ்வளோ இரக்கம் இருக்கணும். அப்போ தேவனிடத்தில் யாரும் கேட்க முடியாது, இந்த ஜனங்கள் சபிக்கப்பட்டவங்களாச்சே, இவங்களுக்கு போய் இவ்வளோ ஏற்பாடு பண்ணுறீங்களேன்னு நாளைக்கு யாரும் கேட்டாலும், ஒருவேளை வான தூதர்களே வந்து நாங்கள்லாம் உங்களுக்கு முன்னாடி இவ்வளோ கீழ்ப்படுதலோடு இருக்கிறோம் தேவனே, ஆனால் அந்த ஜனங்க 6000 வருஷமாக கீழ்ப்படுதல் இல்லாமல் இருந்தாங்களே, இவங்களை இப்படி ஆசீர்வதிக்கிறீங்களே நாளைக்கு கேட்டால் தேவன் என்ன சொல்லுவார்னா, ஒரு பிள்ளை என்னை கோவப்படுத்தினார், அதனால் நான் உலகத்தை சபித்தேன், அதனால் நிறைய கண்ணீர் கவலைக்குள்ளே போனாங்க, ஆனால் என் மகன், மூத்த மகன் என்னை ரொம்ப பிரியப்படுத்திட்டார், இவரை ஆசீர்வதிக்கிறேன், அது எல்லாருக்குள்ளேயும் போகுது, ஏன்னா அந்தளவுக்கு அவர் என்னை என்ன பண்ணிட்டார், சந்தோஷப்படுத்திட்டார். அப்படி தானே தேவன் பதில் கொடுப்பார். அதுதான் தண்டனை தீர்ப்புக்கு வரக்கூடிய சாபத்தை விட, பனிஷ்மெண்ட்டை விட, கிருபை வரத்தினால் வரக்கூடிய ஆசீர்வாதம் பல மடங்கு அநேகரை நீதிமானாக்கக்கூடியதாக இருக்குது. கிருபை வரமோ அநேக குற்றங்களை நீக்கி நீதி விளங்கும் தீர்ப்பாக இருக்கிறது. ஆதலால் மரணமானது பாவம் மரணத்துக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது போல, ஒரே பாவம் தான், ஒருத்தர் மாத்திரம் மறிக்கலையே, எல்லாரையும் மரணத்துக்கு கொண்டு போயிடுச்சே. கிருபையானது நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து மூலமாக நீதினாலே நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டதுனா, கிருபைக்கு முடிவு இல்லை, தண்டனைக்கு முடிவு உண்டு. இதுதான் நீங்கள் கவனிக்கணும். ஆதாமுக்கும் கிறிஸ்துவுக்கும் தேவன் கொடுக்குற தண்டனைக்கும் ஆசீர்வாதத்துக்குள்ள வித்தியாசம் என்னென்னா, ஆதாமை சபிக்கும் போது மனுக்குலம் எல்லாரும் சாகணுன்றது ஒரு முடிவு, செத்தே ஆகணும். ஆனால் ஜீவனோடு இருக்கிறதுக்கு முடிவு இல்லை இல்லையா, கீழ்ப்படுகிற காலம் முழுக்க அவங்க நித்திய ஜீவனோடு இருக்கிறாங்கன்னா அதுக்காக பூமியை தேவன் ஏற்பாடு பண்ணி கொடுக்கணும் இல்லைங்களா. அப்போ சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறவங்களை ஆசீர்வதிக்கிறதுக்கான கீழ்ப்படிதலை கிறிஸ்து காமிச்சிட்டாரு, மனுக்குலம் மறிக்கிறதுக்கான கீழ்ப்படியாமை ஆதாம் காமிச்சிட்டாரு. அவருக்கு இவர் மாற்று, ஆனால் அவர் கீழ்ப்படியாமைக்கு உதாரணமாக இருக்கிறாரு, இவர் கீழ்ப்படிதலுக்கு உதாரணமாக இருக்கிறார். வாசிக்கலாம், ஒரு ரீப்ரிண்ட் எக்ஸ்பிளைன். மோசே அதன் இரத்தத்தை எடுத்து மற்ற இரத்தத்தை பலிபீடத்தின் அடியிலே ஊற்றிவிட்டு அதன் மேல் பாவ நிவர்த்தி செய்யும் பொருட்டு அதை பரிசுத்தப்படுத்தினான். எது முக்கியம், காணிக்கையோ, காணிக்கையை பரிசுத்தமாக்குகிற பலிபீடமோ? பலிபீடத்தின் அடியில் ஊற்றப்பட்ட இரத்தமானது பலியினுடைய இரத்தத்தின் மூலமாக பூமியும் கூட சாபத்திலிருந்து திரும்ப பெறப்பட்டதை, அதாவது வாங்கப்பட்டதை காண்பிக்கிறது. அவருக்கு சொந்தமானவர்கள், அதாவது முழு மனுக்குலமும் பூமியின் இயல்பான தன்மை சிறுமந்தை வகுப்பார் மீட்கப்படுவார்கள். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் பூமியின் மீது சிந்தப்பட்டது, அதாவது பலிபீடத்தின் பாதத்தண்டையில் சிந்தப்பட்டது. முழு மனுக்குலமும் விலைக்கு வாங்கப்பட்டது மட்டுமல்லாமல் அவரது இரத்தம் பூமியின் மேல் தெளிக்கப்பட்டதால் பூமியும் சேர்த்து அவரது உடைமையானது. நீங்க நோட் பண்ண வேண்டியது அந்த ரெட்டிங்க்கு தான். முதல்ல மேலே பேசிடுறாரு, சபையையும் மீட்டுட்டாரு, பொதுவான ஜனங்கள், அதுதான் இயல்பான தன்மைன்னு குறிப்பிட்டிருக்க அந்த வார்த்தை. இதெல்லாம் ஓகே. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு நம்ம பார்க்குறோம். முழு மனுக்குலமும் விலைக்கு வாங்கப்பட்டது மட்டுமல்லாமல் அந்த அவரது இரத்தம் பூமியின் மேல் தெளிக்கப்பட்டதால் பூமியும் சேர்த்து கிறிஸ்துவுடைய உடைமையாயிடுச்சு. இப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அனைத்தையும் வாங்கி உலகம் முழுவதையும் ஆசீர்வதிப்பதற்கு தகுதி ஆயிடுச்சு பூமி. பாருங்க, இந்த பூமியும் மனித குடியிருப்புக்கு ஏற்றதாக மாறணும், மனிதனும் அதற்கு தகுதியாகணும் என்பதை போல சில வசன பகுதிகள், எஸ்ஐயா 35:6-7, இதெல்லாம் நம்ம பேசிக்கில் படித்தது தான், இருந்தாலும் இந்த பாடத்துக்கு அவசிய தேவை. வாசிங்க. அப்பொழுது முடவன் மானை போல் குதிப்பான், ஊமையன் நாவும் கெம்பீரிக்கும். வனாந்தரத்திலே தண்ணீர்களும் கடுவெளியிலே ஆறுகளும் பாய்ந்தோடும். வெட்டாந்தரை தண்ணீர் தடாகமும் வறண்ட நிலமும் நீரூற்றுகளாகும். வலு சர்ப்பங்கள் தாபரித்து கிடந்த இடங்களிலே புல்லும் கொறுக்கையும் நாணலும் உண்டாகும். இங்கே மனுஷனுடைய முடவன் என்பது அவனுடைய குறையை குறிக்குது. அவன் மான்காலை போல் துள்ளி குதிப்பான். ஊமையின் நாவு கம்பீரிக்கும். மனுஷனை பேசிட்டு வனாந்தரத்திலே தண்ணீர்களும். எக்ஸாம்பிள் சகாராவை எடுத்துக்கோங்க. இன்றைக்கி சகாராவுக்கு எப்படி இருக்குது சூழ்நிலை? வெயில், சுட்டரிக்கும் வெயில். ஒட்டகங்கள்லாம் இங்கே எவ்வளோ, ஒட்டகம் இல்லாமல் அவங்க ட்ராவல் பண்ண முடியாது.
அதை தான் சொல்கிறார். அந்த மாதிரி தண்ணீரே இல்லாத வனாந்தரங்கள் கூட ஆறுகள் பாய்ந்தோடக்கூடிய இடமா மாறுமா. வெட்டாந்தரை தண்ணீர் தடாகமும் வறண்ட நிலம் நீரூற்றுக்களாகும். இன்னைக்கு முள்ளும் குறுக்கும் நாணலும் இருக்கக்கூடிய இடம், பாம்புகள் தான் வசிக்கக்கூடிய இடமா இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் மறுபடியும் என்னவாக மாறுமா, முள்ளும் அந்த புல்லும் கொறுக்கும் நாணலும் உண்டாகும். முள்ளும் நெருஞ்சி முள்ளும் பாம்புகளும் இருக்கக்கூடிய இடமெல்லாம் என்னவா மாறிடுமா, புல்லும் கொறுக்கையும் நாணலும் உண்டாகக்கூடிய ஒரு பசுமையான இடமா மாறும். நெக்ஸ்ட் வாசிங்க. 107 சங்கீதம் 35 முதல், அவர் அவாந்தர வெளியை தண்ணீர் தடாகமாகவும் வறண்ட நிலத்தை நீரூற்றுகளாகவும் மாற்றி பசித்தவர்களை அங்கே குடியேற்றுகிறார். பாத்தீங்களா, மனுஷன் சாப்பிடணும்னா நிலம் என்னவா மாறணும், தண்ணீர் தடாகமாக மாறணும். வறண்ட இடமா இருக்கக்கூடாது. அங்கே அவர்கள் குடியிருக்கும் நகரத்தை கட்டி, நகரம் உருவாகணும்னா பூமி தகுதியா இருக்கணும். நிலநடுக்கத்தால் இன்னைக்கு கட்டடங்கள் இடிந்து விழுதுன்னு படிக்கிறோம் இல்லைங்களா, கட்டின விதமும் தப்பு, அந்த நிலமும் இன்னைக்கு என்ன இருக்கு, சபிக்கப்பட்டிருக்கு. அன்னைக்கு மனுஷன் வீடுகளை கட்டி குடியிருப்பான், நிலநடுக்கம் அதுக்கப்புறம் வராது. படிங்க. வயல்களை உண்டாக்கி விதைத்து திராட்சை தோட்டங்களை நாட்டுகிறார்கள், அவைகள் வரத்துள்ள பலனை தரும். அப்படின்னா இன்னைக்கு காய்கறி வாங்குறதுக்கு காலையில கூடையில் எடுத்துட்டு போறீங்க, அவன் சொல்றதான் ரேட்டு, நல்ல காய்கறிகள் கிடைக்கிறது இல்லை. ராஜ்யத்தில் ஒவ்வொருத்தருடைய வீட்டுக்கு பின்னாடி 10 அடி தோண்டினாலே போதும், தண்ணீர் வந்துடும், நல்ல விளைச்சலை கொடுக்கும். நீங்கள் காலையில் விடிஞ்சு அங்கே கைவட பறிச்சுட்டு போகிறதான் அன்னைக்கு நம்ம சாப்பிட்றதுக்கு. பிஸ்னஸாக போய் மனுஷன் என்ன பண்ண மாட்டான், இன்னைக்கு இருப்பது போல் வணிகம் இருக்காது. மார்க்கெட்டு சந்தை எங்கே போனாலும் பணம் லாப நோக்கம் மனுஷனை ஏமாத்துறா இல்லைங்களா, இது இருக்கவே இருக்காது. ஒவ்வொருத்தருடைய வீடுகள்லையும் அவங்க என்ன விரும்புகிறாங்களோ அவங்களுக்கு தேவையான குறுகிய இடத்திலேயே அதற்கான விளைச்சல்களை அந்த பூமி கொடுத்துரும். தேவையான தண்ணீர், சரியான தட்பவெப்பநிலை. ரொம்ப உஷ்ணமாக இருக்குது சொல்ல மாட்டோம், ஐயோ ரொம்ப குளிருது அப்படின்னு சொல்ல மாட்டோம். பாடி, அந்த உடல்நிலை ஏதேனில் இருந்துச்சு இல்லைங்களா, அந்த மேலே மழை பெய்யாததுக்கு முன்னாடி அந்த ரிங்ஸு, அந்த பனிக்கட்டிகள் இருந்ததுனால ஏதேன் தோட்டம் ஒரு ஃப்ரிட்ஜ் மாதிரி தான் இருந்து ஆதாமியவாளை பாதுகாத்தது மாதிரி எல்லாமே முன்பு இருந்த நிலைமைக்கு வந்துடும். வயல்வெளிகளை உண்டாக்கி விதைத்து திராட்சை தோட்டங்களை நாட்டுகிறார்கள், அவைகள் வரத்துள்ள பலனை தரும். அப்படின்னா நஷ்டம். இன்னைக்கு வியாபாரமாக இருக்கிறதுனால அது நஷ்டம். அன்னைக்கு மனுஷன் தேவைக்கு தான் விவசாயம் பண்ணுவான், அவங்க சாப்பாட்டுக்கு தான் பூமி ஆசீர்வாதத்தை கொடுக்கும், பிஸ்னஸுக்காக இல்லை. நெக்ஸ்ட், அவர்களை ஆசீர்வதிக்கிறார், மிகுதியும் பெருகுகிறார்கள், அவர்களுடைய மிருக ஜீவன்கள் குறையாதிருக்க பண்ணுகிறார். பார்த்தீங்களா, அப்போ அவங்களுடைய மிருக ஜீவன்களையும் கூட ஆசீர்வதிக்கிறார். நெக்ஸ்ட், ஏசாயா 65, 21, 22. வீடுகளை கட்டி அவைகளில் குடியிருப்பார்கள், திராட்சை தோட்டங்களை நாட்டி அவைகளின் கனிகை புசிப்பார்கள். பார்த்தீங்களா, ஒருத்தர் வீடு கட்டி இன்னொருத்தருக்கு வாடகைக்கு விடுறதில்ல. வீடுகளை கட்டினா அவங்க மாத்திரம்தான் அதில் குடியிருக்கணும், பிஸ்னஸுக்கு அங்கே வேலையே இல்லை. திராட்சை தோட்டங்களை இன்னொருத்தர் நாட்டி இன்னைக்கு அதை 100 ரூபாய் 200 ரூபாய் நம்ம வாங்கி சாப்பிட்றோம் 1 கிலோ கிரேப்ஸு. பட் அங்கே இதெல்லாம் அதில் ஆவிக்குரிய அர்த்தமும் இருக்குது, ஆனால் நேரடியாகவே எடுங்க, அதை வியாபாரமாக செய்ய முடியாது. அவர்கள் கட்டுகிறதும் வேறொருவர் குடியிருக்கிறதும் அவர்கள் நாட்டுகிறதும் வேறொருவர் கனி புசிக்கிறதுமாய் இருப்பதில்லை. இன்னைக்கு ஒரு வாழைப்பழம் சாப்பிட்றோம், சாப்பிட்டீங்களா? யாராவது ஏதாவது பழங்கள் சாப்பிட்டீங்களா இன்னைக்கு? அப்படி சாப்பிட்ருந்தீங்கன்னா அதை விளைய செஞ்சது விதைச்சது யார் நமக்கு தெரியாது, அது தேவன் தான். ஆனால் அதை கேட்கல, அதை விதைச்சு அந்த வாழை மரத்தை உருவாக்குறதுக்கு ஒருத்தவங்க பிரயாசப்பட்டிருப்பாங்க. நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டு அரிசி எந்த விவசாயி எங்கே வெள்ளாமல் பண்ணாங்க தெரியுமா நமக்கு? ஆனால் அப்படி இருக்காத ராஜ்யம். நம்ம கட்டுறதும் வேறொருத்தர் குடியிருக்கிறதும் இல்லை, நம்ம நாட்டுறதை வேறொருத்தர் புசிக்கிறதுமா இல்லை. ஏனெனில் விருட்சத்தின் நாட்களைப் போல என் ஜனத்தின் நாட்கள் இருக்கும், நான் தெரிந்து கொண்டவர்கள் தங்கள் கைகளின் கிரியைகளை நெடுநாளாய். விருட்சத்தின் நாட்கள்னா இப்போ எங்கே கொண்டு போகிறார்? ஏதேன் தோட்டம். விருட்சத்தின் நாட்கள் என்னவா இருந்துச்சு? ஆதாமியவால் கண் பார்க்க பறித்து சாப்பிட்டாங்க, அவங்க கண் முன்னாடி விளைஞ்சதை சாப்பிட்டாங்க. அந்த மாதிரி ஒவ்வொருவருக்கும் தேவையான இடம், தேவையான வாழ்க்கை சூழல், தேவையான தகுதி நிலைக்கு பூமி வந்துடும் என்பதை தான் பூமிக்கு அடியில் இரத்தத்தை ஊற்றுறது காட்டுது. நெக்ஸ்ட்டு 23 to 25. அவர்கள் விருதாவாக உழைப்பதில்லை, அவர்கள் துன்பம் உண்டாக பிள்ளையை பெறுவதும் இல்லை. இனிமேல் பிள்ளை பேரு இருக்க போறதில்லை.
கடைசி சிருஷ்டி யார் பூமியில் மாம்சத்தில் அப்படின்னு தேவன் என்னைக்கு நிர்ணயிச்சிருக்கிறாரோ அதோட கர்ப்பப்பை டோட்டலாக எல்லாருக்குமே ஸ்டாப் ஆகிடும். அது படிப்படியாக இன்னைக்கு நமக்கு தெரியுது இல்லைங்களா? 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஜிஹெச்சில் எழுதி போட்டிருந்தாங்க, நாம் இருவர் நமக்கு மூவர் அப்படின்னு, இல்லைங்களா? 80s 90s எழுதி போட்டாங்க, நாம் இருவர் நமக்கு இருவர்னு. 2000 நாம் இருவர் நமக்கு ஒருவர். இனிமே வரும் நாமே இருவர் நமக்கேன் ஒருவர். அப்போ தெய்வீக திட்டம் எப்படி வந்துட்டு இருக்கு பாருங்க. இது மனுஷனா வேணும்னு செய்யலை. இன்னைக்கு மேக்சிமம் பாருங்க, 10 குடும்பத்தில் ஒரு குடும்பத்தில் பிள்ளை இல்லைன்னு சொல்கிறாங்க. பிள்ளைகளே இல்லை. ரொம்ப ஏக்கம் அவங்களுக்கு தெய்வீக திட்டம். ஏன்னா எல்லாருக்கும் வயிற்றில் குழந்தைய கொடுக்கணுங்கிறது தேவனுடைய நோக்கம் இல்லை. பூமி பழுகி பெருகணும். எல்லாரும் சகோதர சகோதரிகளாக தான் நாளைக்கு இருக்க போகிறாங்க. அப்பா அம்மா தாத்தா பாட்டி உறவு அன்னைக்கு மாறிடும் இல்லைங்களா? இந்த எல்லாத்துக்கும் தேவன் பதில் வச்சிருக்காரு. அப்போ அங்கே எல்லாருமே சகோதர ஸ்நேகத்தில் இருக்க போகிறாங்க. கர்ப்பப்பை அடைக்கப்படும். அதான் இங்கே சொல்கிறாரு இல்லைங்களா? துன்பம் உண்டாக. அப்படின்னா ஏதேன் தோட்டத்தின் சாபத்தில் இதுவும் ஒன்று. நீ கர்ப்பவதியாக இருந்து துன்பத்தோட வேதனையோட பிள்ளை பெறுவாய்ங்கிறதும் பூமியின் சாபத்தில் ஒன்று. ஆதாமுடைய ஏவாளுடைய சாபத்தில் ஒன்று. அது நீங்குது. அவர்களும் அவர்களோட கூட அவர்கள் சந்தானமும் கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாய் இருப்பார்கள். அப்பொழுது அவர்கள் கூப்பிடுகிறதற்கு முன்னே நான் மறு உத்தரவு கொடுப்பேன். அவர்கள் பேசும் போதே நான் கேட்பேன். இது ராஜ்யம் முடிஞ்சு 1000 இயருக்கு பின்னாடி சொல்றாரு. அப்படின்னா மனுஷனுக்கும் தேவனுக்கும் கேப் கிடையாது. ஒப்புரவாகுதலை கர்த்தர் செஞ்சிட்டாருன்னா பரிபூரணம் அடைஞ்ச பூமியில் மனுக்குலம் பிதாவாகிய தேவனிடத்தில் டைரெக்டாக பேசக்கூடிய நிலைமைக்கு வந்துடுவாங்க. அது வரைக்கும் மத்தியஸ்தம் பண்ணுவார் கிறிஸ்து. புரியுதுங்களா? இதான் பாயிண்ட். ஏன்னா தகுதி இல்லாதவர்களை தகுதியாக்கி தேவனிடத்தில் ஒப்புரவாக்கின பிறகு மத்தியஸ்தம் பண்ணக்கூடிய வேலையை கர்த்தர் இயேசு என்ன பண்ணிடுவார்? நீக்கிடுவார். அப்போ அதான் அங்கே தான் சொல்கிறாரு, என்னை கூப்பிடணும்னு யோசித்தாலே நான் என்ன பண்ணுவேன்? அவங்க சொல்கிறத கேட்பேன். அவங்களுக்கு நான் மறு உத்தரவு கொடுப்பேன். அவர்கள் பேசும்போதே நான் கேட்பேன். விண்ணப்பிக்க வேண்டியதில்லை. அவங்க பேசுகிறதையே நான் என்ன பண்ணிட்டு இருப்பேன்? கேட்டுட்ருப்பேன். நெக்ஸ்ட், ஓனாயும் ஆட்டுக்குட்டியும் ஒருமித்து மேயும், சிங்கம் மாட்டைப் போல வைக்கோலை தின்னும், புழுதி சர்ப்பத்துக்கு இரையாகும். என் பரிசுத்த பர்வதமெங்கும் அவைகள் தீங்கு செய்வதும் இல்லை, கேடு உண்டாக்குவதும் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமாம். ஒருவேளை மிருக ஜீவன்களுக்கு நித்திய ஜீவன் இருக்கா அப்படிங்கிற கேள்வி இன்னைக்கு நிறைய பேர் கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சர் இல்லை. ஏன்னா மனிதன் தேவ சாயலில் சிருஷ்டிக்கப்பட்டவனுக்கு தான் நித்திய ஜீவன் சொல்லப்பட்டிருக்கு. பட் மிருக ஜீவன்கள் இருக்குது தேவனுடைய ராஜ்யத்தில். அவ்வளோதான் நம்மளால் சொல்ல முடியும். மனுஷனுக்கு போல ஆசீர்வாதங்களில், மனுஷனுக்கு கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதங்களில் மிருக ஜீவன்களும் வருது. அப்படிங்கும் போதே சம்திங் ஏதோ இருக்குது. பட் என்னன்றதை நம்மளால் யூகிக்க முடியல. எப்படி இருக்க போகுது மிருக ஜீவன்? ஒருவேளை லைஃப் லாங் இருக்க போகுது. ஏன்னா அப்போ அதுக்கு மரணம்னு வந்துச்சுன்னா இப்போ அதுவும் கூட ராஜ்யத்தில் மரணம்ங்கிற ஒரு விஷயமாகுது இல்லைங்களா? அப்போ யோசிக்கவும் வைக்குது நமக்கு இந்த விஷயம். பட் எப்படி மிருக ஜீவன்களுக்கும் மனிதனுக்கும் அங்கே வித்தியாசம் இருக்க போகுதுங்கிறத நம்ம பின்னாடி நம்ம பார்க்கலாம். ஆக மொத்தம் இந்த வசன பகுதியில் எல்லாம் எதை குறிப்பிடுதுன்னா, சாபம் அனைத்தும் நீக்கப்படணும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய ரத்தம் சிந்துதலின் மூலமாக மனிதன் உடல் ஆரோக்கியம் பெறணும், மனிதனுக்கு புத்தி கூர்மை தெளிவாக்கப்படணும், மனிதன் வாழக்கூடிய குடியிருப்பு பூமி ஆசீர்வாதம் பெறணும், அவனுக்கும் மிருகத்துக்கும் கூட உடன்படிக்கை ஏற்படுத்துவேன்னு சொல்லியிருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ சகலத்திலும் ஈடுபலி, எல்லா விதமான வல்லமையின் மூலமாக, ஈடுபலியின் வல்லமையின் மூலமாக சகலத்தையும் தேவன் திருப்பி கொடுக்கிறார் என்பதே இந்த பாடத்தினுடைய சாராம்சம். அன்பானவர்களே, இது போன்ற வசனங்களெல்லாம் நம்ம பேசிக் லெசனில் கேட்டிருக்கோம். இதை நம்ம திரும்ப திரும்ப படிக்கும்போது மனசுக்குள்ளே நம்மளை அறியாமல் ஒரு நெகிழ்ச்சி, இது இந்த நாள் சீக்கிரம் வந்துடாதான்னு தோணுதா இல்லைங்க எல்லாருக்குமே? ஏன்னா இது நமக்கான காலகட்டம். சுவிசேஷ யுகம் என்பது பரிசுத்தவான்களை தேவன் ஆயத்தப்படுத்துறதுக்காக தேர்வு செய்திருக்கிற காலகட்டமாக இருக்குது. இந்த நாளை நம்ம விரும்பலாம், பட் அந்த நாளில் நாம் இருக்க போகிறதில்ல இல்லைங்களா? ஆல்ரெடி மறித்து உயிர்த்தெழுதலில் வரப்போகிறவங்க இருக்க போகிறாங்க, நம்ம சந்ததிகள் இருப்பாங்க, நம்மளுடைய பிள்ளைங்கள் பூமியில் ஒருவேளை உடன்படிக்கை செய்யாது இருக்கிறவங்க நிச்சயமாக இருப்பாங்க. பட் இந்த நாளை நாம் விரும்பி இன்றைக்கி சந்தோஷப்படுறோம்னா அதுக்கு முன்னாடி நாம் ஆயத்தமாகணும். இதுதான் ஆசாரியர்களுடைய பயன்பாட்டுக்கென்று பலிபீடம் முதல்ல ரெடி ஆயிடுச்சு. பிறகுதான் முழு மனுக்குலத்திற்கான பயன்பாடு. மனுக்குலத்திற்கான பயன்பாடை நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். பட் ஆசாரியர்களாக இன்னைக்கு நாம் நமக்கென்று உணர்ந்திருக்கக்கூடிய பலிபீடத்தை எந்த அளவுக்கு நெருங்கி இருக்கிறோம், எந்த அளவுக்கு நமது பலியையும் காணிக்கையும் கொண்டு போய் சேர்த்துட்ருக்குறோம், நாம் எந்த அளவுக்கு ரெடி ஆகிறோமோ அப்புறம் தான் மனுக்குலம் பயன்படுத்துறதுக்கு பலிபீடம் ரெடியாகும். எனவே அந்த சந்தோஷத்தை விரும்புகிற நாம்
அதற்கேற்ற கிரியையும் நடப்பிக்கக்கூடியவர்களாக இருப்போம். வசனங்களை பொறுமையுடன் கேட்ட உங்கள் அனைவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.